கிருபையினால நம்ம நியமித்து இருக்கிறார். கண்டிப்பா நம்மளோட வந்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அவள் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் 2-3 பேர் அங்க நான் இருப்பேன். இப்ப நம்ம மத்தியில இருக்கிறவர் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் அற்புதமானவர். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் எப்போதும் கர்த்தரை துதிப்பேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் வலது பரிசத்துல, நம்முடைய வலது பரிசத்துல இருப்பதனால்தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் இந்த பூமியில. அவர் வலது பரிசத்தில் நமக்கு இல்லைன்னா நம்மால் இருக்க முடியாது. பொல்லாத உலகமானது இந்த பூமி, அழிந்து போகிற உலகமானது இந்த பூமி. இந்த பூமி அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை நிலைக்கும்படியாக, வாழும்படியாக, அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்ற வருஷங்கள் வரைக்கும் இருக்கும்படியாக அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அவரை துதிப்பதினாலே, அவரை தொழுது கொள்வதினாலே. ஏனென்றால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்களை எல்லாரையும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அவரை தொழுது கொண்ட ஒவ்வொருவரும், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவங்க எங்க இருக்கிறாங்களா? அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ல, நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் நம்மோடு இருப்பதனால தான் நம்ம யாரும் அசைக்க முடியாது. போராட்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். என்னுடைய தீர்க்கதரிசனம் சொல்லுது, அவை சில காலம்தான், சில நாட்கள் தான், காணாமல் போயிடும். எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடு வந்தாலும் சரி, அதெல்லாம் எத்தனை நாட்கள் இருக்கும்? சில நாட்கள் தான். நம்பிக்கை தான். ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அவர் எப்போது வருவார், எப்போது அழைத்து செல்வார் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் ஒரு வசனம் அருமையா சொல்லுது, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் விழுந்தாலும் அவர்கள் எழுந்திருக்க சென்று அவர்களை அழைத்து செல்வாராம். பாருங்க, விழுந்தாலும் யாரை நம்பி இருக்கிறப்போ? இயேசுவை நம்பி இருக்கிறவர்களுக்கு. இயேசுவை நம்பி இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமையில விழுந்தாலும் அவளை திரும்பவும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். ஏசாயால சொல்லியிருக்கிறார். தாங்கி ஏந்தி நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை காக்கிறவர்,